ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 232வது தலைப்பு. மணி மந்திரம் ஔஷதம். தொடர்ச்சி. சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் இரண்டிலுமே மணி சம்பந்தமும் இருக்கிற மாதிரி மந்திர சம்பந்தத்தையும் சேர்த்து மருந்தை மேலும் எஃபெக்டிவாக பண்ணுவதுண்டு. நல்ல சம்பிரதாயத்திலே வந்த வைத்தியர்கள் அநேக மந்திரங்களை ஜபித்தபடியே ஔஷதங்களை பண்ணி ஜபித்து தருவார்கள். திரையம்பக மந்திரம், அச்சுத அனந்த கோவிந்த என்ற நாமத்ரயம் 3 திருநாமங்கள், தன்வந்திரி, அஸ்வினி தேவர்கள், சூரியன் முதலான மூர்த்திகளுக்கான மந்திரம், கவச்சம் முதலியவற்றை மருந்தோடு சேர்த்து கொள்வதுண்டு. அகஸ்தியர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு உபதேசித்த ஆதித்ய ஹிருதயம் பிரசித்தமாயிருக்கிறது. விஷக்கடிகளுக்கு என்ன மூலிகை? சிந்தூரம். சித்த வைத்திய சூர்ணத்தை சிந்தூரம், செந்தூரம் என்று சொல்வார்கள். கொடுத்தாலும் மந்திர ஜபம்தான் முக்கியமாயிருக்கிறது. சர்ப்பங்கள் பயந்து நடுங்குகிற கருட பகவானை குறித்த மந்திரத்துக்கு விஷம் இறக்குவதில் ஆச்சரியமான சக்தி இருக்கிறது. நம்முடைய ஆச்சாரியாள் சௌந்தரியலகரியில் ஒரு ஸ்லோகத்தில் அம்பாளை சகல அவயவங்களிலிருந்தும் அமிர்த ரச கிரணங்கள் பெருகுகிற சந்திரகாந்த சிலாவர்ண மூர்த்தியாக தியானம் செய்வதால் ஒருத்தன் கருடனைப் போல பாம்பு விஷத்தை சமனம் செய்கிற சக்தி பெற்றுவிடுகிறான் என்றும், இப்படிப்பட்டவனுக்கு அமிர்த நாடி என்று உண்டாகி அதன்பின் இவனுடைய திருஷ்டி பட்டாலே பிறரின் ஜ்வரதாபம் இறங்கிவிடுமென்றும் சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்லோக ஜபத்தாலேயே விஷம், ஜ்வரம் முதலியவைகளை நிவிருத்தி செய்துவிட முடிகிறது. சௌந்தரியலகரியின் வேறு பல ஸ்லோகங்களை ஜபிப்பதற்கும் இவ்வாறு பலவிதமான வியாதி நிவிருத்தி சக்தி இருக்கிறது. நாராயண பட்டத்திரி நாராயணீயம் பண்ணியே அவருடைய வயிற்று உபாதை நீங்கியதால் அதையும் நோய் தீருவதற்காக பாராயணம் பண்ணுகிறார்கள். இருமலு ரோக முயலகன் வாத என்று ஒரு திருப்புகழ் உண்டு. அதுவும் சர்வ வியாதி நிவிருத்திக்காக ஜபிக்கப்படுகிறது. சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் கூன்பாண்டியனை ஸ்வஸ்தப்படுத்துவதற்காக சொன்ன திருநீற்றுப்பதிகத்தையும் பல ஆவிருத்தி ஜபித்து விபூதி இடுவதுண்டு. வியாதியஸ்தரே விபூதியில் அல்லது ஜலம், தேன், பால் போன்ற ஒன்றில் ஜபித்து அதை இட்டுக்கொள்வதோ பானம் பண்ணுவதோ உண்டு. அல்லது அவருக்கு ரொம்ப அசக்தமானால் அவருக்காக இன்னொருத்தர் பண்ணி விபூதியானால் இட்டுவிட்டு வாயில் போடலாம். தேன், பால் போன்றவற்றை நோயாளி குடிக்க பண்ணலாம். மந்திரராஜா என்கிற காயத்ரியையும் இப்படி வியாதிகள் ஸ்வஸ்தமாவதற்கு ஜபிப்பதுண்டு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.